வோடஃபோன் ஃபாக்ஸ்கான் 1,38,00,000 ரூபாய்க்கு அங்கு ஒரு நிறுவனம் வருவதாக இருந்தது. ஆனால் இவர் துணை முதலமைச்சராக இருந்த காலத்தில் அதை மாற்றி விட்டு அதை குஜராத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. அதே போல டாடா ஏர்பஸ் டிஃபென்ஸ் டீல் அப்படின்றது பல்லாயிரக்கணக்கான கோடிகள் முதலீட்டில் அங்க வரவிருந்ததை அதையும் குஜராத்துக்கு மாற்றி விட்டாங்க. இதே போல ஒரு மெடிக்கல் பார்க், அதாவது ஒரு மெடிசின் தயாரிக்கிற இந்த பிளான்ட் அப்படின்றது அது ஒரு பார்க் அப்படின்றது ஒரு தொழிற்பூங்கா அப்படின்றது அமைக்கிறது, அதுவும் பல்லாயிரக்கணக்கான கோடி, சுமார் 2 லட்சம் கோடிக்கான முதலீடுகள் மகாராஷ்டிராவிற்கு வர இருந்ததை பிஜேபியின் அடிமையாக இருக்கும் ஒரே காரணத்திற்காக தேவேந்திர பட்னாவிஸ் என்பவர் அதை வாய் பேசி மௌனமாக இருந்து குஜராத்திற்கு தாரை வார்த்திருக்கிறார். ஏன்? ஏன்னா பிரதமருடைய தொகுதி, அது மாநிலம் அப்படின்றதுனால அதை அங்க அனுப்பியிருக்காரு. நீங்க கேக்குறீங்க இல்லைங்களா, நம்ம இப்ப திராவிடம் அப்படின்றதெல்லாம் நம்ம கைவிட வேண்டிய சூழ்நிலை இருக்கான்னு நீங்க கேக்குறீங்க இல்லையா. பட்னாவிஸ் அப்படி ஆளுமையாக இங்கே மெட்ரோவை கொண்டு வருவோம், இங்க எம்எல்ஏவை கொடுத்தா அப்படின்னா அவர் அங்க துணை முதலமைச்சர் ஆக்கி இருக்கிறார். அங்கே அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுதே மகாராஷ்டிராவுக்கே ஒன்று கொண்டு வர முடியாத ஒருவர் இன்னைக்கு மதுரையில ஏதோ நான் இதை மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. மதுரையிலேயே தான் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை எத்தனை வருடங்களாக இருக்கிறது, கிட்டத்தட்ட 10 ஆண்டு. அங்க இப்ப எய்ம்ஸ்ல மாணவிகள் படிக்கிறாங்க. எங்க தெரியுங்களா? ராமநாதபுரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், நம்மளுடைய தமிழ்நாட்டு மெடிக்கல் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அடுத்த வருடம் ஃபர்ஸ்ட் பேட்ச் பாஸ் அவுட் ஆக போகுது. இந்த கேவலத்தை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு குரூப் ஆஃப் மாணவர்கள் எய்ம்ஸ்ல இருந்து நாங்க படிச்சோம் அப்படின்றாங்க. ஆனா எய்ம்ஸ் மருத்துவமனையை பார்க்காமல் அவர்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறது மட்டும் எய்ம்ஸ் மதுரையிலிருந்து படித்த மாணவர்கள் அப்படின்றதும். அங்க 150 மாணவர்கள் அங்க ராமநாதபுரம் ஜிஹெச்லயே படிச்சாங்க. அப்ப அவங்களுக்கும் அந்த சர்டிபிகேட்டை கொடுக்கணும் அப்படின்ற நிலைமை தான் நம்ம இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கோம். சோ நீங்க கேட்கிற கேள்வி திராவிடத்தை மூட வேண்டுமா அப்படின்றது அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த பொழுது கூட நட்புடன் தான் இருந்தார்கள், கூட்டணியில் தான் இருந்தார்கள். அப்பொழுதும் தமிழ்நாட்டிற்கு என்று அவர்கள் எந்த ஒரு திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை. நீங்க தோழமை வச்சதுனால ஏதோ நீங்க சாதிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அப்போ அந்த அதிமுக ஆட்சியில அவர்கள் செய்திருக்க வேண்டும். ஆனால் அது எதையுமே செய்யாமல் இன்னைக்கு தேவேந்திர பட்னாவிஸ் சொல்வதெல்லாம் ஒரு கண் துடைப்பு நாடகம். எல்லாம் அவங்களுக்கு எல்லாமே எப்படின்னா குஜராத்தையும் நாசிக்கையும் சுத்தி தான் அவருடைய அரசியல் இருக்கிறது. அதுல ஒரு ரொம்ப முக்கியமானது ஒரு சின்ன பின்னோட்டம் இவர எம்பி சொல்றதுக்கு, இது நாக்பூரை மையமாக வைத்து செயல்படுகின்ற ஒரு அரசியல் சித்தாந்தம். நாக்பூர் வர்சஸ் கீழடின்னு நீங்க சொல்லலாம். இப்ப இந்துத்துவாவினுடைய மையம் நாக்பூர் தான், RSS மையம் அங்கதான் இருக்கு. இந்துத்துவ அரசியலுடைய மையம் உருவாகின்ற நாக்பூர், அதிலே முழுக்க முழுக்க சமஸ்கிருதத்தை முன்வைத்து இந்தியா முழுக்க ஒரே நாடு ஒரே மொழி என்று கொண்டு வருகின்ற நம்முடைய பண்பாட்டை மறுதளிக்கின்ற, முக்கியமாக கீழடியை மறுதளிக்கின்ற ஒரு போக்கு அது. இப்ப நீங்க இவர் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றதே நாக்பூர் வர்சஸ் கீழடின்னு தான் நீங்க பாக்கணும். முக்கியமா இப்ப கீழடியில நம்முடைய தமிழருடைய பண்பாடு மிக மிக முக்கியமா இதுகாரும் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கண்டுபிடிப்புகளில் குறிப்பிட்ட எந்த கடவுள் சிலையோ கடவுள் வழிபாடோ இல்லை என்பது தெள்ள தெளிவாக இருக்கு. அதுவும் 6ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட சங்ககாலம் என்பதை நிறுவி இருக்கின்றது. அதை அவர்கள் ஒத்துக்கொள்வதில்லை. செக்யூலராக மதச்சார்பற்ற ஒரு சமுதாயம் இருந்திருக்கின்றது. அதுதான் தமிழர்களுடைய அந்த பண்பாடு நாகரிகம். இது கீழடி, தமிழ்நாடு, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முன்வைக்கின்ற அரசியல். இதற்கு எதிராக நாக்பூரிலே இருந்து ஒரு முதலமைச்சர், நம்முடைய எம்பி சொன்னது போல மகாராஷ்டிராவிற்கே ஒன்றும் செய்யாத முதலமைச்சர், மகாராஷ்டிராவின் உரிமைகளையே அடகு வைத்த முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு இதை செய்வேன் என்று சொல்வது பாத்தீங்கன்னா இந்த நரட்டிவ் தான், நாக்பூர் வர்சஸ் கீழடி அந்த நரட்டிவ் தான். இதுல அதிமுக இதுவரைக்கும் தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்தது. நீட் தேர்வுக்கு எதிராக ஒன்னும் சொல்லல, வாய் முடியாச்சு. உதயமின் திட்டத்துல கையெழுத்து போட்டாச்சு. ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்த மைனாரிட்டிஸ்க்கு எதிரான அத்தனை சட்டங்கள், விவசாய சட்டத்திலே இருந்து CAA, NRC முதலிய அத்தனை சட்டங்களுக்கும் துணை நின்றாகிவிட்டது. எல்லாவற்றையும் காவு வைத்து விட்டு தமிழர்களுக்காக ஒரு துரும்பை கூட தூக்கி போடாத அந்த அணி தமிழர்கள், தமிழர் நலன், தமிழன் உரிமை என்று சொல்லுகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் முன்னெடுக்கின்ற நம்முடைய அணி. இதுதான் இன்றைக்கு இருக்கின்ற தேர்தல் களம். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது உங்களுக்கு எல்லாம் நினைவிருக்கும், பன்வாரிலால் புரோஹித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்னர் இருந்தார். அவர் அவருக்கு இல்லாத உரிமையாக தமிழ்நாடு முழுவதும் நான் போய் ஆய்வு செய்ய போகிறேன் அப்படின்றது சொன்னார். அப்ப அதுக்கு எதிர்த்து குரல் கொடுத்தது யார் உங்களுக்கு தெரியுமா? ஞாபகம் இருக்கா யாருக்காவது?
திராவிட முன்னேற்ற கழகம் கவர்னர் மாளிகையை விட்டு வெளியே வர முடியாத அளவிற்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து அவர் வெளியே வராத அளவிற்கு செய்தார்கள். அப்ப நாங்கள் ஆட்சியில் இல்லை, எங்கள் தலைவர் ஆட்சியில் இல்லை. அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது கூட மாநில சுயாட்சிக்காகவும் எங்களுடைய உரிமைக்காகவும் அதிமுக தானே அசிங்கப்பட்டுக்கிட்டு போகட்டும்னு விடாம தமிழ்நாடு தான் எங்களுக்கு பிரதானம், தமிழ்நாட்டின் உரிமைகள் பிரதானம், எதிர்கட்சி ஆண்டாலும் பரவாயில்லை, எங்களுடைய உரிமைகளை, தமிழர்களின் உரிமைகளை நாங்கள் மீட்டெடுப்போம்னு சொல்லி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை செய்து எங்களில் பலர் கைது செய்யப்பட்டோம். அதை போன்று இருந்து நாங்கள் காப்பாற்றியவர்கள். இன்னைக்கு திராவிடம் தேவையில்லை என்று யாராவது சொல்கிறார்கள் என்றால் அவர்களை விட பெரிய முட்டாள்கள் யாரும் இருக்க முடியாது. தமிழகத்திற்கு இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடைய மத்திய அமைச்சரும் முதலமைச்சரும் தொடர்ந்து நாள்தோறும் தமிழகத்தை நோக்கி படையெடுத்துட்டே இருக்காங்க. பிரச்சாரம் பண்றவங்கள சர்ச்சைக்குரியான கருத்துக்களை வெளிப்படுத்திட்டே இருக்காங்க. இதன் பின்னோட ஏதாவது அவங்க நோக்கம் இருக்கு? ஒன்றிய அமைச்சர்கள் கிட்டத்தட்ட ஒரு 6-7 அமைச்சர்கள், ஒன்றிய அமைச்சரை சார்ந்த அமைச்சகத்தை சார்ந்தவர்கள் தவிர நம்முடைய பிரதமர் அமைச்சர், ஆனரபிள் ஹோம் மினிஸ்டர் எல்லாரும் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கின்ற எல்லா மாநிலங்களிலும் பாஜக எம்எல்ஏ வந்தால்தான் மதுரைக்கு மெட்ரோ என பேசிய மகாராஷ்டிரா முதலமைச்சரை கண்டித்து திமுக எம்பிக்கள் கண்டனம் தெரிவித்த காட்சிகளை பார்த்தோம்.